எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். உட்காந்துருக்க தோரணையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசி எடுத்தேங்க. பட் அதோட ஹரிசாண்டலில் இருக்காமல் வர்டிக்கல் எடுத்துட்டேன். ஸோ திருப்பி அகைன் பேசி எடுக்கணும். இவ்வளோ நேரம் இந்த கேமரா பிடிச்சி கை வலிச்சிருந்தது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் 25. ஐயோ கை வலிக்குது. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டின்னர் எங்களுக்கு. ஸோ மெனுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னமோ தெரியாததெல்லாம் இருக்குது. டொமேட்டோ மொரசெல்லா சாலட், சிக்கன் கெனாபீஸ், காலிஃப்ளவர் பக்கோடாலாம் கிடையாது, லேம் கறி, நம்மளுக்கு தேவையானது இருக்குங்க. ஸ்டீம் ரைஸ், எக் அண்ட் கார்லிக் ரைஸ் இருக்குது, தந்தூரி சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டீம்டு ப்ரொக்கோலி வித் அண்ட் காலிஃப்ளவர், அதெல்லாம் யார் எடுப்பா. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் இருக்குது, நிறையா டெசர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் ரைஸு தந்தூரியை போட்டு ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் இருக்கான், அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சுட உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சாப்பாடை பற்றி எங்கே உட்காந்து பேசக்கூடாதோ அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ரெஸ்ட் ரூமு. நான் அடிக்கடி இந்த கேமரா பார்த்து பேச மாட்டேன். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கேமரா பார்த்து பேசுகிற மாதிரி ஷையாக இருக்குன்றதை விட என்னால் பேச முடியல. ஸோ அதனால் மட்டும்தான். பட் எனக்கும் சாப்பாடுக்கு ஒரு லிங்க் இருக்குங்க. அதுமாரி எனக்கும் கிறிஸ்மஸ்க்கு சாப்பாடுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட்டது ஒரு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு வீட்டில் தான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ளம் கேக் சாப்பிட்டது என் கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு வீட்டில் தான். ஸோ சாப்பாடு இல்லைன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். சாப்பிட்டேன்னா சரியாயிரும். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு சரியாகலான்னு போயிட்டுருக்கேன். ஏற்கனவே 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் 7:42 ஆயிடுச்சு. பாதி ஃபுட்டு காலியாக இருக்கும். நீங்கள் வேறு ஸ்பெஷல் டின்னராக எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நான் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆலிவ், டொமேட்டோ, டெக்கரேஷன், என்னென்னு எனக்கு தெரியும். அதுவும் இந்த ஒயிட் பால்ஸ் என்னென்னு எனக்கு தெரியும். இது மட்டும் தெரியும். இதுவும் தெரியல. அது லெமனு, இது பச்சை மிளகாய் மட்டும் தெரியும். இதெல்லாம் பாட்டிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வரல. ஐஸ்கிரீம் இருக்கு. இது ஆனியன், இது ஏதோ இருக்கு, ஏதோ தெரியல. This is fish or chicken? What is this? Turkey. Outside of her, okay? Sorry. White rice, tuna, orange fish, chapati, சிக்கன், ப்ரீமாஸ், கருதியா, இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. என்னடா இங்கே பண்ணி வச்சுருக்கீங்க. தந்தூரி சிக்கன். நான் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துப்பேன். இதெல்லாம் தந்தூரி சிக்கன், மட்டன் கறிக்குது. ஆக்சுவலாக நான் எடுத்துருக்குது என்னென்னா, கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ், அப்புறம் 2 தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் 2 பைனாப்பிள், வாட்டர்மெலன், ஆரஞ்சு, கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர். டெசர்ட்டை எதிர்பார்த்து தான் வந்தேன். பட் தீர்ந்துருச்சு. ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். வந்து தொலைய மாட்டேங்குது. இப்படி வச்சு ஃபுல்லாக அமுக்கும்போது நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். பட் அந்த கறி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கறி இங்கே இல்லை, வேறு கறி. டால் எடுக்கிறதுக்கு மட்டன் எடுத்துட்டேன். இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. தந்தூரி நல்லாயிருக்கும்.
நான் டெசர்ட் எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனால் பிறந்தது நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டானுங்க போல் எல்லோரும். ஸோ நம்ம இருக்கிறது அது சொல்லக்கூடாது, பட் வந்துடுச்சேன். சரி வரும் இருக்கிறத சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அதான் நமக்கு ஐஸ்கிரீம் இருக்குல்ல. டின்னர்னு ஆசையாக வந்தேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், லேட்டாக வந்துட்டேன். சாப்பாடுக்கு முந்தினாலும் ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். தப்பு பண்ணிட்டேங்க. இது ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, படைக்கு பின்னாலும் பந்திக்கு முன்னால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போனது 8 o'clock, 6 to 8:30. நான் போனது 8 o'clock. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் கூட நினச்சேன் இவ்வளோதான் டின்னர், இதுக்கான ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி உள்ளவங்ககிட்ட கேட்டேன், நல்லா தான் இருந்தது, நீங்கள் லேட்டாக போனனால எல்லாமே காலி ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. சரி நானுமே கொஞ்சமாக ரைஸு, அதுக்கப்புறம் மட்டன் கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 தந்தூரி சிக்கன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன். பட் அப்படி முன்னாடி போயிருந்தாலும் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே வச்சுருந்ததெல்லாம் ப்ரானு, இறால், அப்புறம் கொஞ்சம் தாய் ஃபுட்ஸு. டெசர்ட்டை மிஸ் பண்ணிட்டேங்க. ப்ரௌனி கேக் வச்சுருந்துருக்காங்க, நான் போகலை. ஓகே பரவாயில்ல. ஆனால் சாப்பிட்டுட்டு இந்த 4 மாடி ஏறி வர்றதுக்குள்ளேயும் சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட வரேன். பாய்.